வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கே காஃபி டீயை விட்ட நாள் அப்படிங்கிற தலைப்பில் சிந்திக்கின்றோம். இந்த பகுதியில் அருள் தந்தையோட ஒரு முக்கியமான அனுபவத்தை தான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். சாமிஜி சொல்கிறாங்க, நான் 36 வருஷம் காஃபி டீ இவற்றை நாள்தோறும் குடித்து வந்தேன். காஃபி குடிக்கிறதுனால பல குடும்பங்களில் வரவு செலவு கணக்கு ஒத்து வராமல் படும் துன்பங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி அன்பர்களுக்கு காஃபி குடிக்கும் பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு நல்ல உபதேசம் செய்ய நினச்சேன். அதற்காக நானே அந்த காஃபியை விட முடிவு செஞ்சு 1970 ஜனவரி 14 விட்டுட்டேன். அதன் மூலம் எனக்கு வேறு சில நன்மைகளும் விளைஞ்சிருக்கு. என்னோட அனுபவத்தை முதலாக வைத்தே உங்களுக்கும் பயன்பட இதை சொல்கிறேன். உங்கள்கிட்ட தகுதி இருக்கிறவங்கெல்லாம் முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் சொத்துக்களை இழந்தும் கடன் பட்டும் தவித்து கொண்டும் வருந்து கொண்டும் பல குடும்பங்களை கணக்கில் கொண்டு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னா திருமண செலவும் காஃபி குடிப்பதற்கான செலவும் பெருமளவில் காரணமாக இருக்க பார்க்குறோம். திருமண செலவு என்பது இன்னைக்கு சமுதாயம் முழுமையும் பரவி துன்புறுத்தும் ஒரு நோயாக வளர்ந்து விட்டது. அறிவறிந்த மக்கள் கூடிய சங்கங்களின் மூலம் இதனை ஆராய்ந்தும் முறை வகுத்தும் கட்டுப்பாட்டோடு செயல்புரிந்து மாற்ற வேண்டும்னு சொல்கிறாங்க சுவாமிஜி. காஃபி டீ செலவு அப்படி கிடையாது. தனித்தனியே தனி மனிதன் தன் அளவிலும் குடும்ப அளவிலும் கட்டுப்படுத்தி கொள்ளலாம். ரொம்ப காலமாக பல ஆண்டுகளாக குடித்து வந்த இந்த காஃபிங்கிற பழக்கத்தை, டீ காஃபி குடிக்கிற இந்த பழக்கத்தை எப்படி மாற்றுவது அப்படின்னு ஒரு திகைப்பு கூட எழலாம். அறிவின் உயர்வு இங்கு தான் நன்கு வெளிப்பட வேண்டும். நாம் பல நலன்களை விரும்புகிறோம். அவற்றின் மூலம் வாழ்க்கையில் வளம் பெற்று முன்னேற முயற்சி செய்கிறோம். இந்த முயற்சியில் வெற்றி பெற வேண்டுமானால் பல தடைகளை நீக்கணும், தவறுகளை திருத்தி கொள்ளவும் வேணும். இது பொதுவான அறிவு. நாம் பொருள் துறையில் நிறைவு பெற விளைகிறோம். அதற்கு காஃபி டீ குடிக்கும் பழக்கம் தடையாக உள்ளது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை கட்டாயம் மாற்றித்தான் ஆக வேண்டும். ஒரு நல்ல மாற்றத்தை நாம் விரைவில் செயலுக்கு கொண்டு வரணும். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு 20,000 வருமானம் வருதுன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ காஃபிக்காக மட்டும் ஒரு 1500 ரூபா செலவாகுது காஃபி டீக்காக. அப்போ அந்த குடும்பத்தில் மாதம் இவ்வளோ செலவாகும்போது அது பட்ஜெட்டில் ஒரு துண்டு விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால கடன் தொகையும் பெருகுது அல்லது சேமிப்பு செய்ய முடியாமலேயே போகுது. இந்த நிலைமையில் காஃபி குடிக்கிறத நிறுத்தினா பொருள் துறையில் பற்றாக்குறையாக துண்டு விழாது. மேலும் கொஞ்சம் சேமிச்சும் நம்ம வைக்கலாம். இந்த விளக்கம் கிடைச்ச பிறகு அதை செயலில் பின்பற்றத்தான் வேணும். ஒரே நாளில் காஃபி டீயை விட்டுவிட வேண்டாம். ஒரு மாத காலம் இதற்கு நாம் ஒரு வரையறை செய்து கொள்ளணும். முதல் வாரத்தில் 2 ounce வீதம் ஒரு வேளைக்கு நம்ம குறைச்சிக்கலாம். 2வது வாரம் மேலும் 2 ounce குறைச்சிடலாம். 3வது வாரத்தில் ஒவ்வொரு முறையும் பாதியாக குறைச்சிடலாம். காலை மாலை இதற்கென நாம் உட்காந்து காஃபி டீயால் ஏற்படும் கேடுகளையும் அதை நிறுத்தி விடுறதுனால எதிர்பார்க்கப்படும் நன்மைகளையும் பல தடவைகள் நம்ம மனசில் பதிய வச்சு ஒரு உறுதிமொழியாக திருப்பி திருப்பி நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கொள்ளணும். பிறகு குறிப்பிட்ட நாள் வந்த பிறகு அடியோடு நாம் நிறுத்திடலாம். இப்போ காஃபி டீ குடிக்கிறத நிறுத்தி விட்டால் சிலருக்கு தலைவலி வரும். காஃபி டீ குடிச்சிட்டே இருக்கும்போது அந்த காலத்தில் தலைவலி வந்தால் என்ன செஞ்சுருப்போமோ அதையே இப்போ பின்பற்றணும்னு சுவாமிஜி சொல்கிறாங்க. அப்படி இல்லையானால் அது ஒரு உறுதியற்ற நிலையைத்தான் வெளிப்படுத்தும். சிலருக்கு அந்த மைண்டு செட்டப்னு இருக்கும். ஐயோ, ஒரு காஃபி குடித்தாதாங்க எனக்கு சுறுசுறுப்பாக இருக்கும், ஒரு டீ குடித்தாதாங்க எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்டு செட்டப் வச்சுருப்பாங்க.
அது வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ண தான் செய்யும். ஆனால் இது மனதுக்கு நாம் வைத்தியம் செஞ்சு கொள்ளணும். இப்போது இதெல்லாம் குடிக்கும்போது மைண்டில் இப்படி ஒரு நாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் பிரெயின் செல்ஸில் இப்படியெல்லாம். அது முதல்ல நல்ல ஒரு விளைவை தந்திருக்கலாம். ஆனால் போக போக காலத்தால் அது நம்மளுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். ஒருவர் முதல்ல காஃபி குடிக்கிற பழக்கத்திலிருந்து விலகி கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது குடும்பத்தில் ஒருத்தர் கடைபிடிக்க சொல்கிறாங்க சுவாமிஜி. அப்புறம் அவர் வெற்றி அடைஞ்ச பிறகு அன்போடு அடிக்கடி குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கும் நல்ல முறையில் எடுத்து சொல்லுங்க. சில நாட்களில் அல்லது மாதங்களில் முழு வெற்றி கிடைக்கும். இப்படி ஒரு பழக்கம் கேடு அல்லது வேண்டாத ஒன்று அப்படின்னு நம்ம கண்டுட்டா அதை மாற்ற முயற்சி செஞ்சு மாற்றிக்கொள்வது தான் அறிவின் சிறப்பு அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. முற்றிலும் உண்மை. குண்டலினி யோக பயிற்சியில் பெரும் மன வலிவு இதற்கு கூட உதவாவிட்டால் வேறு எந்த ஒரு பெரிய காரியத்தை சாதித்து விட முடியும் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. கரெக்டு தான். ஏன்னா ஒரு வேண்டாத பழக்கம்னு தெரிஞ்சால் கூட அதை மாற்றுவதற்கு மனசு பல காரணங்களை அடுக்கிக்கிட்டே போகும். ஆனால் இது நாடறிஞ்ச உண்மை, உலகம் அறிஞ்ச உண்மை. இது குடிக்கிறதுனால பல துன்பங்கள் வரதான் செய்யுது. அசிடிட்டி ப்ராப்ளம், இன்டைஜஷன் இதெல்லாம் வரதான் செய்யும். இப்போ எனக்கும் இதே மாதிரி இன்டைஜஷன் பிரச்சனை வந்தது. அப்புறம் நானும் சுவாமிஜியோட இந்த கருத்துக்களை ஆழமாக உள்வாங்கினேன். நானும் இப்போ காஃபி டீயை விட்டுட்டேன். 1.5 மாதம் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய அனுபவ வெற்றியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு இருந்த அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.